ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமால ஒரு படம் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகி வேர்ட் ஆஃப் மவுத்ல பயங்கரமா பிக்கப் ஆகி வேற லெவல் பிளாக் பஸ்டர் படமா ஒரு சின்ன பட்ஜெட் படம் அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி நேத்துமே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது நம்ம 8வது நாள் வசூலை பார்த்தோம்ல, அதை விட அதிகமா நேத்து 9வது நாள் வசூல் வந்திருக்கு. ஸோ எவ்வளோ அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ரெட்ரோ படத்தோட 9வது நாள் வசூல், ஹிட் த தேர்ட் கேஸ் அந்த படத்தோட 9வது நாள் வசூல், தொடரும் வந்து நேத்து வந்து தொடரும் அப்படிங்கிற டைட்டில்ல இங்க தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு மோகன்லால் அவர்களோட படம். அந்த படம் தமிழ்நாட்டுல முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அது இல்லாம எக்கச்சக்கமான தமிழ் படங்கள், சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள், அது எல்லாமே வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல எந்தெந்த படங்கள் எந்தெந்த வசூல் எவ்வளவு எடுத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். அப்புறம் இன்னும் சில படங்கள் தெலுங்குல மலையாளத்துலலாம் ரிலீஸ் ஆயிருக்கு நேத்து, அந்த படங்கள் எப்படி கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 23 இயர்ஸ் ஆஃப் உன்னை நினைத்து, ஸோ அந்த படத்தோட பட்ஜெட் என்ன வசூல் என்ன அப்படிங்கறத ஒரு ரீவிசிட் பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் அப்படிங்கறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து வீடியோல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதாவது ஒரு ஆட்டோவுக்கு பின்னாடி தாத்தாக்களுக்கு இலவசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி அதை எழுதியிருக்கும். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் திரைப்படம் தான். 1996ஆம் ஆண்டு வந்த படம். அந்த படத்துல வந்து நம்ம நிழகல் ரவியை கொன்னதுக்கு அப்புறம் அந்த தாத்தாக்கு மேல மக்களுக்கெல்லாம் ஒரு பேரன்பு வந்துடும். ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்திடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சில பேர் இந்தியன் தாத்தா ட்ரெஸ் போட்டு போவாங்க. அப்புறம் அந்த மனோரமாக்கா அவங்களே காசு தேடி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அந்த சமயத்துல வரக்கூடிய ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறவரு, அப்புறம் மிஸ்டர் மணிவண்ணன், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், சிவராம் பிரபு, தனசேகர் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. தண்டர் போல்ட்ஸ் திரைப்படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,53,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இது வரையும் 24,26,00,000 இந்தியாவில் இந்த படம் 9 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 181.6 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 1,550 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்தியன் கரன்சி படி 180 மில்லியன் US டாலர்ஸ். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கை தாண்டி செகண்ட் வீக் போய்கிட்டு இருக்கு. மேபி இந்த வீக்கெண்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்க பார்ப்போம். இந்த சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய வசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கேசரி சாப்டர் 2 டேட் 22 இந்தியாவில் வந்து 83 லட்சம், உலகம் முழுக்க 1,05,00,000. ஸோ டோட்டலா 99,90,00,000, 100 கோடியை கடந்திருக்கு இன்னையோட. ஸோ நேற்று 99,90,00,000, உலகம் முழுக்க 131,37,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 22 நாள்ல. அப்புறம் ரைடு 2 இந்த படத்தோட டே 9 தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இந்தியாவில் 5,80,00,000, உலகம் முழுக்க 6,85,00,000. ஸோ டோட்டலா இந்தியாவில் 118,93,00,000, உலகம் முழுக்க 138,05,00,000. ஸோ சூப்பரான கலெக்ஷனை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குங்க ரைடு 2. அப்புறம் தொடரும். ஸோ தொடரும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஒன்று நேற்று கலெக்ஷன்ல பிரேக் பண்ணியிருக்கு. இதுவரையும் எந்த ஒரு மலையாள திரைப்படமும் செய்யாத ஒரு வசூல் சாதனையை பண்ணியிருக்காது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தொடரும் நேற்று 15வது நாள் வசூல் கேரளால 3,93,00,000, தமிழ்நாட்டில் 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 32 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி, உலகம் முழுக்க 5,51,00,000. இதுல ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி மலையாள லாங்குவேஜ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று தமிழ் டப்பிங் மலையாளம் எல்லாத்தையும் சேர்த்து 26 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். ஸோ தொடரும் டோட்டல் கலெக்ஷன் கேரளால 89,34,00,000, தமிழ்நாட்டில் 3,92,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14,28,00,000, ஓவர்சீஸ்ல 84,07,00,000, உலகம் முழுக்க 191,61,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. என்ன சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போ 89,34,00,000 இருக்குல்ல, இதுதான் இப்போதைக்கு கேரளாலே ஹையஸ்ட் கிராசரா இருக்கு. இன்னையோட 90 கோடி வருது. இது 100 கோடியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 100 கோடி வந்ததுன்னா இதுதான் முதல் மலையாள திரைப்படம் கேரளால மட்டுமே 100 கோடி வசூல் பண்ற ஒரு படம். ஸோ இந்த படம் கேரளாவை பொறுத்தவரை ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. வழக்கமா ஹோம் ரீஜியனை பொறுத்தவரை ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கு. அதை தாண்டி உலகம் முழுக்க கலெக்ஷன்லயும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கு. இது வந்து ஹோம் ரீஜியன்ல இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் எடுத்திருக்கு. தொடரும். அதுவும் 15 நாள் 16 நாள்லயே இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கு. பெரிய விஷயம். தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு.
100 கோடி பாசிபிள், கன்ஃபார்மா இந்த படம் எடுக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். அப்புறம் தமிழ்நாட்டுல 3,92,00,000 அப்படிங்கிறது ஆல்ரெடி மலையாளத்துல ஒரு 3,60,00,000 மேல கலெக்ட் பண்ணிருக்கு. நேத்து டே 1 அந்த டப்பிங்கையும் சேர்த்து கலெக்ட் பண்ணும்போது 3,92,00,000 டோட்டலா இருக்கு. அப்புறம் மலையாளத்துல பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம் டே 1 கேரளால 98 லட்சம், உலகம் முழுக்க 1,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். ஸோ டே 1 ஒரு ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்திருக்கு. பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் எப்படி போகுதுன்னு. ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 9 ஆந்திரா தெலுங்கானால 1,68,00,000, வெஸ்ட் ஆஃப் இந்தியால 36,00,000, ஓவர்சீஸ்ல 35,00,000, உலகம் முழுக்க 2,39,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 9வது நாள் டோட்டலா 61,67,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 15,63,00,000, ஓவர்சீஸ்ல 32,43,00,000, உலகம் முழுக்க 109,73,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 65 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி இந்த படம் வசூல் ரீதியா ஒரு வெற்றி படம். அப்புறம் ஹேஷ்டாக் சிங்கிள் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் ஆந்திரா தெலுங்கானால 2,63,00,000, உலகம் முழுக்க 4,12,00,000 ஓப்பனிங் ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 15 கோடி தான் இந்த படத்துக்கு பட்ஜெட். டே 1 நல்ல கலெக்ஷன். அப்புறம் இங்க தமிழ்ல நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீனோ, யாமன், என் காதலை, கஜானா, அம்பி, நிழற்குடை, கலியுகம் அப்படிங்கிறது தெலுங்கு தமிழ் ரெண்டுத்திலயுமே வந்திருக்கு. அப்புறம் யமன் கட்டளை அப்படிங்கிற படம். இந்த படங்களோட வசூல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீனோ அப்படிங்கிற படம் டே 1 50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான ஷோ, ஒரு ஷோ 2 ஷோ தான் இங்க சென்னையிலேயே கிடைச்சிருக்கு. 1 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். யாமன் அப்படிங்கிற படம் டே 1 75,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். என் காதலே அப்படிங்கிற படம் டே 1 1.4 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 2 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் கஜானா அப்படிங்கிற படம் வேதிகா, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு அட்வென்ச்சர் ஃபில்ம் மாதிரி இருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷனே 1.25 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணிருக்கு. அந்த அளவுக்கு தான் ஷோஸ் கிடைச்சிருக்கு. அதுலயுமே ஆக்குபன்சி இல்ல. 4 கோடி பட்ஜெட். அம்பி அப்படிங்கிற படம் 2 கோடி பட்ஜெட், 80,000 வசூல், ரோபோ சங்கர் ஹீரோவா நடிச்சிருக்க படம். நிழற்குடை அப்படிங்கிற படம் டே 1 1 லட்சம், 2.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். கலியுகம் அப்படிங்கிற படம், இந்த படம் தெலுங்கு தமிழ் ரெண்டுத்திலுமே வந்திருக்கு. கலியுகம் 2064 அப்படின்னு இந்த படம். இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் 4.5 லட்சம். இதுல தமிழ்நாட்டுல ஒரு 1 லட்சம் கிட்ட தான் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தெலுங்குல வந்து ஒரு 3 லட்சம் கிட்ட தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாவே இந்த படம் 4.5 லட்சம் தான் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஆனா போஸ்டர்லாம் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியா ஃபில்ம் மேக்கிங் நல்லா தான் எடுத்திருக்காங்க போல மீதி படத்தை கம்பேர் பண்ணும்போது. யமன் கட்டளை அப்படிங்கிற படம் டே 1 40,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1 கோடி பட்ஜெட். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி டே 9 கலெக்ஷன் ஒவ்வொரு நாளுமே நல்ல வசூல் இன்க்ரீஸ் இருக்குங்க. நேற்று 9வது நாளுமே அப்படிதான். தமிழ்நாட்டுல 3,42,00,000 ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு டே 8க்கும் டே 9க்குமே. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 39 லட்சம், ஓவர்சீஸ்ல 32 லட்சம், 4,13,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ தமிழ்நாட்டுல டோட்டலா 24,34,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,07,00,000, ஓவர்சீஸ்ல 5,95,00,000, உலகம் முழுக்க 33,36,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. 50 கோடி வசூல நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. 12 கோடி பட்ஜெட் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ராஃபிட், டபுள் மடங்கு மேலேயே போயிடுச்சு. ஸோ பார்ப்போம் இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததான் ரெட்ரோ படத்தோட 9வது நாள் வசூல் தமிழ்நாட்டுல 1,10,00,000, கர்நாடகால 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 32 லட்சம், கேரளால 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 லட்சம், ஓவர்சீஸ்ல 32 லட்சம், உலகம் முழுக்க 2,05,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 9. ஸோ டோட்டலா 47,03,00,000 தமிழ்நாட்டிலையும், கர்நாடகால 6,86,00,000, ஆந்திரா தெலுங்கானால 8,17,00,000, கேரளால 5,16,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,24,00,000, ஓவர்சீஸ்ல 26,53,00,000. டோட்டலா வேர்ல்டு வைடு இந்த படம் 95 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. 95 கோடி 9 நாள்ல வசூல் அப்படிங்கிறது ஒரு நல்ல வசூல் தான். இந்த படம் ஆக்சுவலா தியேட்டர்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்த ஒரு படம். அதாவது தியேட்டர்கள் பிஸ்னஸ், சேட்டலைட்டு எல்லாத்தையும் சேர்த்து ப்ராஃபிட்டாவே இந்த படம் வந்து டேபிள்லேயே பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. அதுலயே வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாரு. என்னன்னா குழந்தைங்களோட படிப்புக்காக அகரமுக்கு அதுல இருந்து ஒரு 10 கோடி கொடுக்கறது உண்மையிலே பெரிய விஷயம். அதுக்காக அவருக்கு ஆட்ஸ் ஆஃப். ஸோ அதை தாண்டி ரெட்ரோ படம் தியேட்டர்களா ஹிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் வசூல் தேவைப்படுது. அது பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி வசூல் பண்ண போகுது அப்படின்னு. அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் உன்னை நினைத்து படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2002ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகிய விக்ரமன் அவர்களோட டைரக்ஷன்ல எப்படிப்பட்ட ஹிட், எப்படிப்பட்ட படம். இப்போ கூட போட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பின்னணி இசையெல்லாம் இப்பவுமே அப்படியே காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் உண்மையிலே சூப்பர் கிளைமேக்ஸ், டைலாக்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம்.
பட்ஜெட் வந்து 1,25,00,000. தமிழ்நாட்டுல மட்டுமே இந்த படம் 5,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் 7,90,00,000. 4,10,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஒரு சூப்பர் தரமான ஹிட், பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.